இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து பைரவி சீரியலோட மே 1 இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்துவுக்கு பிறந்த நாள்ட்டு சந்தோஷமாக வந்து சொல்கிறா. பைரவி வந்து பாராட்டெல்லாம் செய்கிறா. அதாவது ஹாப்பி பர்த்டேன்னு விஷயம்லாம் பண்ணுறா. வீட்டில் இருக்கவங்களாம் விஷ் பண்ணுறாங்க. அவங்க அத்தை அன்னபூர்ணி வந்து பாயசம்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்க அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து, அதாவது சிந்துவுக்கு வந்து சிவா வந்து கிஃப்ட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணி சொல்ல, வாங்கி தந்துடுறேன்ட்டு அவனும் சொல்ல. ஆனால் அந்த கிஃப்ட்டு தான் ட்விஸ்ட்டே. ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து ஸ்னேகா கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் விசாரித்ததில்லை. இவன் வந்து மலைக்கோயிலில் வச்சு அவன் வந்து தாலி கட்டினதாக சொன்னால. ஸோ அது வந்து நடக்கவே இல்லை, அது வந்து பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்ட்டோடு வந்து அரெஸ்ட் பண்ண வராங்கன்றிருக்க. பைரவி வாங்கிப்பட்டு ஐயோ ஆமாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் வந்து வேறு வழி இல்லாமல் அமுச்சு விட்றா அப்படின்ட்டுருக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லோரும் போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. நம்ம பொண்ணு மேலே தப்பு இல்லை, எதுவும் வந்து நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வராங்க. சிவா நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அவங்க. அப்படின்றக்க போலீஸை வந்து சொல்லிட்டு போனாங்க, வந்துருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இவங்க எல்லாருமே போகிறாங்க. போகிறப்ப சிவாட்ட கேட்குறாங்க, எப்பா காப்பாற்றுப்பா, அதாவது பிடிக்க வேணாம்னு சொல்லுப்பா, பிடிச்சிட்டு போனான்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸ்னேகா கால் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கதறாங்க. அவன் அமைதியாகவே நிற்கிறான். என்னப்பா அமைதியாக நிற்கிற, நான் கொடுத்ததே நான் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் நிற்கிறான். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுப்பா, வேறு லெவலில் போச்சு. நாளைக்கு எபிசோட் பார்க்குறக்கு இன்றைக்கி தான் வந்து ஆர்வமாக இருக்கேன். இந்த சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கேன். அப்படின்னா இன்றைக்கி தான் இது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.